நேயர்களே வணக்கம். நாம் இப்போ பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக கோச்சார ரீதியாக பொதுப்படையான பலன்கள், அதாவது 12 ராசிகளுக்கும் இந்த குரு பயிற்சி தான் இதை தான் பண்ணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுபோக எங்களுக்கு ஒரு மனசில் எங்கள் ஒரு சேனலில் எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எண்ணம் தோன்றுச்சு. நம்ம நேயர்களுக்கு ஒரு சின்ன ஒரு உதவி பண்ணுனா என்ன, எத்தனையோ கஷ்டத்தில் இருக்காங்க, நம்மளால் முடிந்த உதவி ஏதாவது ஒன்று பண்ணலான்னு நாங்கள் யோசித்தப்போ, லக்னம் இருந்தால்தான் தனிப்பட்ட முறையில் நான் பதில் சொல்ல முடியும். ஆகையினால் உங்களுடைய நட்சத்திரம், ராசி, லக்னம், இதை கூட வாழ்க்கையில் எத்தனையோ நமக்கு சந்தேகங்கள் இருக்கலாம். எல்லாத்திற்கும் நம்ம விலை அளித்து கொண்டு இருக்க முடியாது. முக்கியமான ஒரு கேள்வி ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். இது இருந்தால் போகும், இது தெரிஞ்சுன்னா போகும் அப்படின்னு நினைப்போம், நானாக இருந்தாலும் சரி. இப்போ முக்கியமான ஒரு கேள்வி உங்களுக்கு எது தேவைப்படுதோ அந்த கேள்வியை எங்களுடைய இந்த இந்த பதிவில் கமெண்ட்ஸில் நீங்கள் அதை பதிவு பண்ணணும். பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுடைய ராசி, நட்சத்திரம், லக்னத்தை வச்சு உங்களுக்குண்டான கேள்விக்குண்டான விடையை கூடிய சீக்கிரம் நாங்கள் எங்களுடைய தொலைக்காட்சியில் வீடியோ பதிவாகவே நாங்கள் போடுவோம். இப்படி நீங்கள் உங்களுடைய கேள்விகளுக்குண்டான விடையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவசியம் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தினா தான் நான் எப்போ போடுறேன், எப்போ அது வீடியோவாக வருதுங்கிறது உங்களுக்கு தானாக முன்னாடி வரும். அப்போ தான் தெரிஞ்சுக்க முடியும். இது நாங்கள் இலவசமாகவே உங்களுக்கு ஒரு உதவி செய்யணும் நம்ம நேயர்களுக்கு அப்படின்னு. ஏன்னா எல்லாரும் நிறைய கஷ்டங்களுடையும் பல கேள்விகளுக்கு விடை தெரியாமலும் இருக்கும். அதனால் இது ஒரு உதவி செய்யலாம்னு சொல்லி தான் இந்த ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். அதனால் இதை பார்க்கக்கூடிய நேயர்கள் கண்டிப்பாக உங்கள் ராசி, நட்சத்திரம், லக்னம் மற்றும் கேள்விகளை கமெண்ட்ஸில் பதிவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து அந்த பதிலையும் பெற்று அதற்கு தகுந்த மாதிரி தங்களுடைய வாழ்வை மாற்றிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சில பேருக்கு திருட்டு பயம், பொருள் களவு போகும். கண்டிப்பாக 12 குருவோ சனியோ எது 12 இருந்தாலும் திருட்டு பயம் வந்தே தீரும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக, எதுக்காக இதெல்லாம் சொல்கிறோன்னா, எச்சரிக்கையாக நம்ம பாதுகாத்துக்கணுமில்ல. 4ஆம் இடம் தாயார் ஸ்தானம். இப்போ தாயார் ஸ்தானத்து தாயாருக்கு அதிபதியே அவருடைய வீட்டுக்காரரே பார்க்கும்பொழுது தாயார் வழி சொத்துக்கள் கிடைக்கும், நன்மை தான் அதுவும். துலாத்தை பார்க்கறதுனால பணவரவு அதிகரிக்கும். சுக்கிர தசைதாவனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்கிரன் தான் இந்த வீட்டுக்கு அதிபதி. இப்போ பொருளாதாரம், வரவு, வருமானங்கள் அதிகரிக்கும். அடுத்த பார்வையாக 6ஆம் பார்வையாக அவர் வீட்டையே பார்க்குறார் குரு பகவான். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் பார்வை இங்கே பார்க்குறார். நம்ம ராசிக்கு 6ஆம் பார்வையாக வரும். கடகத்திலிருந்து பார்த்தோம்னா இது கடகம். ஹரஹர நம பார்வதி பதஜே, ஹரஹர மகாதேவ. தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குணமிகு வியாழ குரு பகவானே, மனமுல வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ குரு பரமநேசா, கிரக தோஷமின்றி கடாட்சித்து அருள்வாய். குரவே நமஹ. அன்பார்ந்த எங்களுடைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர், ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை, சங்கரமடம், காஞ்சிபுரம், அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். 12/5/2025 அன்றைய தினம் குரு பகவான் ரிஷபம் ராசியிலிருந்து மிதுனம் ராசிக்கு பயிற்சியாகிறார். அது சமயம் நமது 12 ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை தீமைகள், என்னென்ன நன்மைகளை நாம் அடையப் போகிறோம், இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்திலிருந்து விடுபடப் போகிறோமா, இந்த மாதிரி பல கேள்விகளோடு நம்ம இருப்போம். அவையெல்லாம் தான் எப்படி இருக்கும், என்ன நன்மைகள் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் பார்க்கிறோம். அதுவும் போக நவகிரகத்தில் மிகவும் முக்கியமான ஒரு தெய்வமாக கருதப்படக்கூடியவர் குரு பகவான். குரு என்றாலே இருளை போக்கி ஒளியை தரக்கூடியவர் என்று அர்த்தம். அப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கஷ்டங்கள், அதான் இருள். அந்த கஷ்டங்கள் எல்லாம் விலக வேண்டும் என்றால் குரு பார்வை இருந்தால், குரு அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். ஒரு திருமணமாகட்டும், குழந்தை பேராகட்டும், உத்தியோகமாகட்டும், கல்வியாகட்டும், தொழிலில் முன்னேற்றமாகட்டும், ஒரு வளர்ச்சி அப்படின்னாலே குரு இருந்தால் தான் அந்த வளர்ச்சி கிடைக்கும். செடிக்கு எப்படி தண்ணி ஊற்றி உரம் போட்டால் தானே வளருது, சும்மா செடி வச்சா வளராது. அப்போ அந்த உரமாகவும் தண்ணியாகவும் இருந்து அந்த செடியை வளர்த்தக்கூடியவர் தான் குரு பகவான். இப்போ நம்ம வாழ்க்கையை வளர்த்தக்கூடியவர், முன்னேற்றக்கூடியவர், உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு போகக்கூடியவர் குரு பகவான். அதனால தான் நவகிரகத்தில் மிகவும் முக்கியமான கிரகமாக கருதப்பட்டு எல்லாராலும் போற்றப்படக்கூடியவர் குரு பகவான். நிறைய சொல்லிகிட்டே போகலாம். குருவை பற்றி சொல்லணும்னா நிறைய சொல்லலாம், அதுக்கே ஒரு பதிவு வேணும். அப்பேற்பட்ட இந்த குரு பகவான் இந்த பயிற்சியின் மூலமாக நமது 12 ராசிகளுக்கும் என்னென்ன நன்மை தீமைகளை செய்ய போகிறார் என்பதை நாம் இப்போ விரிவாக காண்போம். அன்பார்ந்த எங்களுடைய புனர்பூசம், பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி நேயர்களுக்கு வருகின்ற மே மாதம் 12ஆம் நாள் குரு பகவான்
ரிஷபம் ராசியிலிருந்து மிதுனம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அது சமயத்தில் கடக ராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகளை செய்கிறாருங்கிறத முதல்ல பார்க்கணும். ஸ்தான பலனை பார்க்கணும். ஸ்தான பலன் அப்படின்னு பார்த்தோம்னா, இவ்வளோ நாளாக கடகராசிக்கு குரு பகவான் 11ஆம் இடம், இது உங்கள் கடகராசி. இங்கே 11ஆம் இடம், இது 12ஆம் இடம். இங்கே இருந்து லாபத்தை கொடுத்து கொண்டிருந்தார் குரு. 11ஆம் இடத்துலேருந்து லாபத்தை கொடுத்துருந்தார். இப்போ என்ன பண்ணுறாரு, லாபஸ்தானத்திலிருந்து விலகி 12ஆம் இடம் விரயஸ்தானத்துக்கு வர்றார். லெஸ் பிளேஸ் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றார். விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது குரு பகவான் எதற்கு அதிபதி, என்ன விரயமாங்கிறத முதல்ல பார்க்கணும். குரு பகவானாகப்பட்டவர் நான் சொன்ன மாதிரி திருமணம், குடும்ப வாழ்க்கை, கல்வி, உத்தியோகம், பொருளாதாரம், வசதி வாய்ப்புகள், வம்சம், குழந்தை, தாயார் தகப்பனார், இந்த மாதிரி என்னென்ன முக்கியமாக வாழ்க்கையில் நமக்கு தேவையோ அதுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு. அதாவது விரயஸ்தானத்துக்கு வரும்பொழுது ஸ்தான பலன் அப்படின்னு பார்க்கும் பொழுது புலிப்பாணி சித்தர், மாண்டல்யர், யுவனேஸ்வரர், ஜோதிட அரிச்சுவடி, இந்த மாதிரி சில நூல்களில் எடுத்து இந்த இடத்துக்கு வந்தால் என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸ்தான பலன் பலனுக்கு வந்தால் இது நடக்கும் அப்படின்னு என்ன சொல்கிறாங்க. பொருளாதாரத்தில் சுணக்கம் ஏற்படும். எடுத்தோடனே நம்மளுடைய சேமிப்பு, பொருளாதாரம், வருவாய், அதில் எல்லாம் மந்தமான ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உண்டாகும். திருமணஸ்தானத்தில் பார்த்தோம்னா திடீர் திருமணங்கள் அப்படிங்கிறது உண்டாகும் அப்படின்னு போட்டிருக்கார். சில பேருக்கு திருட்டு பயம், பொருள் களவு போகும். கண்டிப்பாக 12 குருவோ சனியோ எது 12 இருந்தாலும் திருட்டு பயம் வந்தே தீரும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக, எதுக்காக இதெல்லாம் சொல்கிறோன்னா, எச்சரிக்கையாக நம்ம பாதுகாத்துக்கணுமில்ல. குரு பகவான் 12ஆம் இடத்திற்கு வரும் பொழுது இந்த மாதிரி சில பிரச்சனைகளை அனுபவிக்க வேண்டும் அப்படிங்கிறது விதி. அதே சமயம் குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது உண்டு. இந்த இடத்துல குரு பார்த்தால் அந்தந்த இடத்திற்கு என்னென்ன அதிபதியோ அவர்கள் நன்மையும் செய்வார்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். நிறைய பேர் இந்த பார்வை பலனை பார்க்க மாட்டாங்க, ஸ்தான பலனோடு நிறுத்திடுவாங்க. இப்போ பார்வை பலனை பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு குரு பகவான் 5ஆம் பார்வையாக இங்கே பார்க்குறார். உங்கள் ராசியில் எடுத்தோம்னா 4ஆம் பார்வை. 4ஆம் பார்வை அப்படின்னு எடுத்திருந்தால் கடகராசி, கடகத்திற்கு அதிபதி சந்திரன். சந்திரனுக்கு என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா மனோகாரகன், மாத்ருகாரகன். 4ஆம் இடம் தாயார் ஸ்தானம். இப்போ தாயார் ஸ்தானத்து தாயாருக்கு அதிபதியே அவருடைய வீட்டுக்காரரே பார்க்கும்பொழுது தாயார் வழி சொத்துக்கள் கிடைக்கும். நன்மை தான் அதுவும். அம்மாவுடைய சொத்துக்கள், அம்மா வகையில் இருக்கிற சொத்துக்கள் இதெல்லாம் கிடைக்கும். தாயாருக்கு ஏதாவது உடல்நலக்கேடு, மருத்துவ செலவுகள் இந்த மாதிரிலாம் இருந்தால் நிவர்த்தியாகும். குளிர்ந்த ரோகம் உள்ளவர்கள், சீதள ரோகம்னு சொல்லுவாங்க, அதாவது சளி, எப்போவுமே இந்த சைனஸ் ப்ராப்ளம், நுரையீரல் பிரச்சனை, இந்த மாதிரிலாம் இருந்தால் இந்த காலகட்டத்தில் சரி பண்ணி விட்டுருவார். நிறைய ஆஸ்துமா இதெல்லாம் வரும். நிறையா அது சம்மந்தமாக இருக்குது, எனக்கு சொல்ல தெரியல. அது மாதிரி நிறையா இந்த சீதளம், இந்த குளிர்ச்சி சம்மந்தமான நோய், சில பேர் காற்றாகாது, ஏசி ஆகாது காரில், இந்த மாதிரிலாம் திடீர்னு சளி பிடிச்சிரும். நுரையீரல் ப்ராப்ளங்கள், இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி 4ஆம் இடத்துல குரு வரும்பொழுது அந்த நோயிலிருந்து விடுபடலாம். பார்வை படுறதுனால, ஏன்னா சந்திரனுடைய பார்வை அங்கே படும். இப்போ 2 சேரும் பொழுது இந்த நோய் அப்படிங்கிறது குணமாகக்கூடிய அமைப்பு. இப்போ ஸ்தான பலன்லாம் சரியில்லை, அதனால் பார்வை பலனில் சில நன்மைகளை கொடுக்குறார், அதையும் யோசிச்சுக்கணும். துலாத்தை பார்க்குறதுனால மிகச்சிறப்பு. துலாத்தை பார்க்குறதுனால பணவரவு அதிகரிக்கும். சுக்கிர தசைதாவனுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்கிரன் தான் இந்த வீட்டுக்கு அதிபதி. இப்போ பொருளாதாரம், வரவு, வருமானங்கள் அதிகரிக்கும். திடீர் பிரயாணங்கள் ஏற்படும். அதே மாதிரி பார்த்தோம்னா ஜவுளித்துறையில் இருக்கக்கூடியவர்கள் மிகச்சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை அடையலாம். நீர் சம்பந்தமான தொழில், பொதுப்பணித்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, ஆறு, கடல், மீன், இந்த மாதிரி கடல் சார்ந்த, ஜலம் சார்ந்த தொழில் பண்ணக்கூடியவர்கள், கப்பல், இந்த மாதிரி தொழில் பண்ணக்கூடியவர்கள், இதில் எல்லாம் இருக்கக்கூடியவர்கள்லாம் இந்த 4ஆம் பார்வையினால் மிகச்சிறப்பானது ஒரு நன்மை அப்படிங்கிறத அடையலாம். அடுத்த பார்வையாக 6ஆம் பார்வையாக அவர் வீட்டையே பார்க்குறார் குரு பகவான். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் பார்வை இங்கே பார்க்குறார். நம்ம ராசிக்கு 6ஆம் பார்வையாக வரும். கடகத்திலேருந்து பார்த்தோம்னா இது கடகம் 1, 2, 3, 4, 5, 6. நம்ம ராசிக்கு 6ஆம் பார்வை. 6ஆம் பார்வைக்கு என்ன விளக்கம்னு பார்த்தீங்கன்னா ரிணம், ரோகம், சத்ரு. அவர் வீட்டையே பார்க்கறதுனால ரிணம்னா கடன், இவ்வளோ நாளாக இருந்து வந்த கடன் தொல்லைகள் அறவே விலகும். அங்கே வாங்கி இங்கே போட்டு, இங்கே வாங்கி அங்கே போட்டு, நேற்றத்துக்கிட்ட கடன் வாங்கி அவன் அடைக்கிறதுக்கு இன்றைக்கி பக்கத்து வீட்டுக்காரன்ட்டு இந்த பக்கம் வாங்குவோம். 2 பக்கம் கடன்காரன். இவங்க 2 பேருக்கு பதில் சொல்லணும்னா 3வது வெளியில் எங்கேயா வாங்கி இப்படி ரவுண்டாக கடன்காரனாக வாங்கி 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 இஎம்ஐ கட்டி 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 மேனேஜ் பண்ண முடியாமல் தடுமாறின்னு இருக்கிறவங்கெல்லாம் இந்த குரு பயிற்சியின் மூலமாக அந்த கடன் தொல்லைகளிலிருந்து அறவே வெளியில் வரலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோகம். 6ஆம் இடம் ரோகம்னா வியாதி. சில பேருக்கு தீராத வியாதி, சுகர், ப்ரெஷர், மூட்டு வலி, இந்த மாதிரிலாம் இதுக்கெல்லாம் மருந்து சாப்பிட்டுனே இருக்கணும். தைராய்டு இதெல்லாம் நிறுத்தினா முடிஞ்சுது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெரும் நோய்கள் அது கூட நிவர்த்தியாகும் 6ஆம் இடத்துல குரு பார்த்தால்.
நமக்கு 6ஆம் இடம், அவருக்கு 7ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது இந்த மாதிரி தீராத வியாதியும் தீரும், தீரா பிணி தீர அப்படின்னு ஒரு திருப்புகளே இருக்குது. அந்த தீரா பிணி அப்படிங்கிறது தீந்துருது. அடுத்தது சத்ரு, எதிரி உபாதைகள், நமக்கு தெரிந்த எதிரிகள். அதாவது சத்ரு அப்படின்னு எடுத்துட்டால் 12 விதமான சத்ரு: ஹித சத்ரு, அகித சத்ரு, அந்த சத்ரு, பகிஷத்ரு, குடும்ப சத்ரு, குரூர சத்ரு, விஷசத்ரு, வஞ்சக சத்ரு, அனுகூல சத்ரு, மித்திர சத்ரு, பந்து சத்ரு, ஸ்நேக சத்ரு, உத்தியோக சத்ரு, தொழில் சத்ரு, நிறைய இருக்குது. நம்ம எதிரின்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி நேற்று ஒருத்தர் நம்மளை போடான்னு சொல்லிட்டான், அவன் மட்டும்தான் எதிரின்னு நினச்சிக்காதீங்க. தெரிஞ்சும் தெரியாமலும் இந்த ஊர்லேயும் எந்த ஊரில் இருக்கிறது தெரியாது. எதிரிகள்ங்கிறவர் நிறைய நிறைந்திருப்பார்கள் நமக்கு. அப்பேற்பட்ட இந்த எதிரிகளை வீழ்த்தக்கூடிய ஒரு இடத்துக்கு குரு பார்க்கிறார். அப்போ எதிரி வீழ்ந்துருவார், கண் திருஷ்டி நிவர்த்தியாகும், உடல் உபாதைகள் நிவர்த்தியாகும், அதே மாதிரி சத்துருக்கள் உபாதைகள் நிவர்த்தியாகுது, கடன் தொல்லைகள் விலகுது. அடுத்ததாக பார்த்தோம்னா 8ஆம் பார்வை அப்படிங்கிறது இங்கே பார்க்குறார் குரு பகவான். உங்கள் ராசிக்கு 8ஆம் பார்வை திருமணஸ்தானத்தை பார்க்குறார். அஷ்டமஸ்தானம் திருமணஸ்தானம், கலத்திரஸ்தானம், ஆயுள் ஸ்தானம் ரெண்டுமே சொல்லலாம். அப்போது திருமண யோகம், திருமணமாகாத கடகராசினியர்களுக்கு கண்டிப்பாக இந்த ஆண்டு திருமணம் நடைபெறும். திருமண யோகங்கள் அதிகரிக்கும், தடைபட்டு வந்த திருமணங்கள் நிச்சயிக்கப்படும், கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் ஏற்படும், கருத்து வேறுபாடுகள் விலகும், பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேருவார்கள், நோய் நொடிகள், ஆயுள் கண்டம் அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் விலகும். பொதுவாக கடகராசி அப்படின்னு எடுத்துட்டால் இந்த குரு பயிற்சியின் மூலமாக 12ஆம் இடம் விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஸ்தான பலனில் ஒரு குறைவான பலன்களை கொடுத்தாலும் இந்த பார்வை பலன்களில் மிக சிறப்பாக இருக்கிறதுனால அதிகமாக கவலைப்பட வேண்டியதில்லை, தைரியமாக இருக்கலாம். வியாழக்கிழமை ஏதோ ஒரு ஏழைக்கு ஒரு அன்னதானம் மட்டும் வாங்கி பண்ணின்னு வந்தீங்கன்னா இந்த ஒரு ஆண்டு குரு பயிற்சி தங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.